தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர்டெக்ஸ் தமிழ் சேனல். நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நமக்கு நாளைக்கு நிப்டி எக்ஸ்பைரி டே 12th ஜூனுக்கான நிப்டி ப்ரெடிக்ஷன் லெவல் பார்க்கறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் வந்து கிரீன்ல தான் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு கிரீன்லயும் போகும் ரெட்லயும் போகும்னு பார்த்தோம். ரெண்டுக்கும் போகாம இடப்பட்ட இடத்துல வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ மேல ஒரு சின்ன கேண்டில் பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ரெட்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வீக்லி கேண்டில்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் வீக் இந்த வீக் வந்து கம்மியான தான் மூவ் ஆகிருக்குங்கிறது நமக்கு இதில் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிங்க. இது கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கேட்டோம்னா நமக்கான இன்ட்ராடே லெவல் பார்க்கறதுக்கு ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீக்லி கேண்டில் வந்து டே கேண்டலுக்கு சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ டே கேண்டலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இதோட கொஞ்சம் கிளாரிட்டி ஜாஸ்தி. ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு இதில் பார்த்தா நமக்கான ஐடியா தோணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே க்ரீனில் காமிச்சிட்டு அப்புறம் ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் கேண்டில் காமிச்சிட்டு அதை நூல் கண்டு மாதிரி சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி காமிச்சிட்டு முடிச்சிட்டாங்க. ரெண்டு பக்கமும் போகிற மாதிரி காமிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் போகணும்னு தெரியாத அளவுக்கு லாஸ்ட் 7 days நமக்கு மார்க்கெட் வந்து நல்ல கையில போயிட்டு இங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் காமிச்சிட்டு இருக்காங்க. மூவ்மெண்ட் என்ன ஆகும்னு யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்ல என்ன வேணாலும் நடந்தாலும் சரி, நம்ம டெக்னிக்கலா நம்ம கரெக்ட் ஃபாலோ பண்ணிட்டோம்னா எதா இருந்தாலும் சமாளிக்கலாம். காமிக்கும் போது இந்த கேண்டில் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி டே, வீக்லி எக்ஸ்பைரி 12th ஜூன்ல இந்த வாரத்தோட எக்ஸ்பைரி ஆகுது நிப்டி. ஸோ கவனமாக பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன் வீக் தான் காமிச்சிருக்க. மார்க்கெட் நாளைக்கு எங்க வேணாலும் போகலாம். கேப் அப்பாகவும் ஆகலாம், கேப் டவுனும் ஆகலாம். இந்த இவ்வளோ ஃபேர் வேல்யூ கேப், ஏகப்பட்ட ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இதை பில் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ எதா இருந்தாலும் கவனமாக ட்ரேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு இருக்க வீடியோ. எஜுகேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்காக இது வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கேன். 2 சப்போர்ட் 3 ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்காக ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ மார்க்கெட் ஒரு ரியாக்ட் பண்ணணும்னு தோணுது. ட்ரேட் பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பேப்பர் ட்ரேட் பண்றதுக்கு மட்டும்தான் அட்வைசபிள். ஒன்லி பேப்பர் ட்ரேட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. நாங்கள் கால்ஸ் டிப்ஸ் எதுவும் கொடுக்கறது இல்லை. ஷேர்டெக்ஸ் தமிழ் சேனல் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உருவாக்கியிருக்கோம். நான் செபி அட்வைசர் கிடையாது. மார்க்கெட் வந்து ரிஸ்க் நிறைஞ்சது தான் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ். எதையும் ஒரு முறை பல முறை யோசிச்சு பார்த்து எடுங்க. எடுத்தவங்க பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணி. இப்போ டே கேண்டில் நம்ம பார்த்துட்டோம். கம்மி டைம் ஃப்ரேம் போயிட்டோம்னா நமக்கான லெவல்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம எப்பவுமே நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி 75 மினிட்ஸுக்கு போயிட்டோம்னா நமக்கான கிளாரிட்டி கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். வாங்க 75 மினிட்ஸ் கேண்டலுக்கு போயிடலாம். ஸோ 75 மினிட்ஸ் போகும்போது நமக்கான லெவல்ஸ் இதில் வந்து ஷோ பண்ணும். ஸோ நான் அந்த 75 மினிட்ஸுக்கு தான் இன்ட்ராடே 15 மினிட்ஸ் டைம் ஷேர். இது வந்து நம்ம ஷேர்ஸ் பை பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு, அதாவது பை மீன்ஸ் பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதில் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்காக வரைஞ்சிருக்கிறேன். கீழே உள்ள லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனும், மேலே உள்ள அப்பர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இன்னொரு ட்ரெண்ட் லைனும் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் இதில் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்காக உங்களுக்கு இதில் நான் ஷேடோ மாதிரி காமிக்குது பாருங்க. மார்க்கெட் மேபி இங்கே வரைக்கும் வரலாம் காமிக்குது. மேபி மார்க்கெட் இந்த இடம் வரைக்கும் வரலாம், வராமலும் போகலாம். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு ட்ரெண்ட் லைனை விட்டு கட் பண்ணி கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்குது. ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அதுலேயும் ஒரு ஷேடோ காமிக்கும். அது காமிக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்த தாண்டி மேலே போயிடுச்சுன்னா ஃபர்தராக புதிய உச்சத்தை நோக்கி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ எது நடந்தாலும் சரி நம்ம எதுலேயும் கவனமாக இருந்துக்கணும் நான் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட கொஞ்சம் கம்மி டைம் நமக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி டே பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ இதில் வந்து 15 மினிட்ஸுக்காக நம்ம மாற்றிக்கலாம். 15 மினிட்ஸில் பார்க்க ஒரு கிளாரிட்டி கிளியராக நம்ம கண்டு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இண்டிகேட்டரிங் யூஸ் பண்ணி அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நான் சொல்கிற மாதிரி டைரக்ஷனல் மூவ்மெண்ட் இண்டெக்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணிக்கிங்க. ஸோ இதான் அந்த டைரக்ஷனல் மூவ்மெண்ட் இண்டெக்ஸ். எப்பவுமே நான் சொல்லுவேன் 25க்கு மேலே இருந்தால் மட்டும் தான் ட்ரேட் செட்டப் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ட்ரேட் செட்டப் பெஸ்ட். ட்ரேட் செட்டப் மீன்ஸ் நம்ம வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் அட்வைசபிள். ஸோ கவனமாக இருந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் நாளை இன்ட்ராடே ப்ரிடிக்ஷன், எக்ஸ்பைரி இன்ட்ராடே ப்ரிடிக்ஷன், நெட் ப்ரிடிக்ஷன் டுமாரோ அப்படின்னு நான் தமிழை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு தான் உருவாக்கியிருக்கேன். தமிழ்லே நான் பேசி உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் சேனல் உங்களுக்காகவே உருவாக்கி வச்சிருக்கிறோம். மறக்காம லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. இது நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். ஸோ இந்த மாதிரி போது நீங்க கால் ஆப்ஷன் சரி, அடுத்த மணில என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய சர்டன் மினிட்ஸ்ல நமக்கான பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆனோடனே அதை எடுத்துட்டு வெளியே வரதுதான் புத்திசாலித்தனம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நான் என்னைக்குமே நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும். நான் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லுவேன், என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்க நான் வந்து இதை வந்து டே கேண்டலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக டே கேண்டலுக்கு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை கண்டிப்பாக எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா நமக்கு அதில் வந்து 3 லெவல்ஸ் நான் காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். எப்பவுமே நான் வழக்கமாக சொல்கிறது அதுதான். நமக்கு ஒரு சப்போர்ட்டாக கொடுக்கக்கூடியது அதுதான். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல வெளியே வரணுங்கிறத காமிக்கிறதுக்காக நமக்கு அழகாக ஷோ பண்ணி காமிக்கும். இப்போ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை எடுத்துட்டு நம்ம ட்ரா பண்ணி இதில் ஹை டு லோ மார்க் பண்ணிக்கங்க. ஹை டு லோ மார்க் பண்ணிட்டு ஃபர்தராக நமக்கு அது எங்கே இண்டிகேட் பண்ண பாருங்க. அந்த மாதிரி இடங்கள்ல 0.619 வரும்போது அந்த இடங்களுக்கு ரியாக்ட் பண்ணும் கண்டிப்பா. அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேட் செட்டப் எடுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா பேப்பர் ஈஸியாக இருக்கும். வந்து பண்ணி காமிக்கும். இதில் லெவல்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா? 0க்கு கீழே இருந்தால் ரொம்ப கம்மியான விலையில இருக்குன்னு, 0க்கு 100க்கு மேலே இருந்தால் அதிகப்படியான விலையில இருக்குன்னு ஒரு கெஸ்ஸிங் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் மார்க்கெட். இதோட சுவிச்சமங்கள் இவ்வளோதான். இவ்வளோதான் இந்த பையர் செல்லர்ஸ் வந்து டக்கப் வார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாருங்க. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு இதில் இருக்குது. இந்த ஃபில் பண்ணதுக்கு பார்க்கலாம். நாளைக்கு கேப் டவுன் ஆகவும் ஆகலாம், கேப் அப்பாகவும் ஆகலாம். ஃபேர் வேல்யூ கேப் எப்போ ஃபில் பண்ணுறது தெரியாது. ஸோ எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குனால நம்ம தயாராக இருக்கணும். ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்ட்ராடே லெவல்ஸ் நிஃப்டி ப்ரிடிக்ஷன் ஃபார் 12th ஜூன். இதுதான் இந்த ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கிட்டு நாளைக்கு ட்ரேட் செட் எடுக்க ஈஸியாக இருக்கும். பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ராஜா, சேட்டெக்ஸ் தமிழ் சேனல். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.